வணக்கம் மேம். வணக்கம். மேம் இன்னைக்கு நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கலர் செட் ஆகும். இல்லன்னா இந்த பொருட்கள் அவங்க வீட்லயோ, இல்லன்னா அவங்க வச்சிருந்தாவோ, அவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் அப்டின்னா என்னலாம் அப்டின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இந்த இந்த ராசிக்காரர்களா இந்த கலர் நீங்க போட்டுட்டு போங்க. நீங்க போற காரியம் வெற்றி கிடைக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன கலர் செட் ஆகும் அப்டின்னு சொல்லுங்க. 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் தான் இது. ஏன்னா லக்ன அமைப்பு வச்சு தான் பூர்வ புண்ணியஸ்தானம் பார்த்து அந்த வண்ணத்த குடுப்பாங்க. பொதுப்படையா அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி, மேஷ லக்னம். இவங்களுக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடிய வண்ணம் சிவப்பு. எங்கெல்லாம் அதிகமான ஒரு முக்கியமான வேலைகள் போறாங்க, முக்கியமான விஷயம் பேச போறாங்கம்போது, சிவப்பு ஆடைகள் அணிஞ்சுட்டு போலாம். அந்த இடத்துல அது கிடையாதுன்றபோது சிவப்பு கர்ச்சீஃப் கையில வச்சுக்கலாம். இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வெற்றிய தரணும் அப்படின்ற ஒரு சிம்பல் பார்த்தீங்கன்னா, காப்பர்ல செம்புல ஒரு மோதிரமோ, இல்ல ஒரு காப்போ போட்டுக்கிறது. லைஃப் லாங் இவங்களுக்கு இந்த மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களோட எனர்ஜிய கரெக்ட்டான பூஸ்டப்பு, கரெக்ட்டான லெவல்ல குடுக்கும். அடுத்து ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, வெண்மை நிறம் தான் இதுக்கு அதிர்ஷ்ட நிறம். அதே போல இவங்க எந்த மாரி சிம்பிள்ஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாமரை சின்னத்த அதிகமா யூஸ் பண்ணலாம். அந்த தாமரையோட இப்ப தாமரை விதையிலே மாலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க போடுற செயின்ல ஒரு மாலை தாமரை விதை மாலை போட்டுக்கலாம். நெறைய விஷயங்கள் மாத்தி குடுக்கும். மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸ மாத்தி குடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமானதே பார்த்தீங்கன்னா, தன்னோட கம்பீரமும், அழகும் தான். அத மெயின்டெயின் பண்ணி குடுக்கும். மிதுனம். மிதுனம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் அப்படிங்கிறது பச்சை வண்ணம். அதுவும் இந்த பச்சைன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கிராஸ் கிரீன். அந்த லைட் கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு நிறம். இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி குடுக்கணும் அப்படின்ற ஒரு பொருள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வீணையோ, இல்ல ஒரு மிருதங்கமோ, இல்ல ஒரு சின்ன ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணலாம். இவங்களோட நெறைய லோகோஸ்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்த ஒரு சின்ன பொருள யூஸ் பண்ணும்போது, இவங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள், இவங்களுக்கு அடுத்து ரியல் எஸ்டேட் பண்றாங்களோ, எது அந்த இடத்துல பேசும்போது அந்த விஷயத்த கவரக்கூடிய விஷயங்கள அதிகரிச்சு குடுக்கும். கடகம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு சக்சஸ் குடுக்கக்கூடிய வண்ணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆஷ் கலர். சாம்பல் நிறம் தான் மிகப்பெரியான ஒரு வெற்றிய குடுக்கும். அதே போல அவங்களுக்கு அதிர்ஷ்டத்த தரக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு முத்து மாலை கழுத்துல போட்டுக்கிறது. ஒரிஜினல் முத்தா இருக்கணும். ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, தாலி கொடியில ஒரு முத்த கோத்துக்கிறது. நெறைய எமோஷனல் பிளாக்மெயில். இப்ப வீட்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹஸ்பண்டோ, ஒரு ஒய்ஃபோ இருக்காங்க. ஹஸ்பண்ட் கடக ராசி, கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட எமோஷனல பேசி தான் இவங்க எல்லாம் வாங்கிப்பாங்க. இப்படி இருக்கு என்னத்த செய்றது அப்படின்றபோது அவங்க கருணை அந்த இதுல எமோஷனல்ல பிளாக் ஆயிடுவாங்க. இந்த முத்து போடும்போது நெறைய விஷயங்கள்ல இது கரெக்ட்டா தப்பான்றத யோசிக்க வைக்கும். சிம்மம். சிம்மம் சொல்லும்போது இவங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் ஆரஞ்ச். ஆரஞ்சு நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும், சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ஒரு ஆரஞ்ச் பிங்கிஷ் கலர்ல ஒண்ணு இருக்கும். டபுள் ஷேட்ல இருக்கும். ஆமா. அந்த கலர் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிய குடுக்கும். நெறைய நெறைய பேர் சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்றாங்க. அஸ்தமனம் ஆகல. அந்த சூரியனுடைய பவர் அப்படியே டிராவல் ஆகுது. அவ்வளோதான். பூமி நகர்றது தான் அஸ்தமனம் ஆவுறது. அப்ப இந்த ஆரஞ்ச், ரெட்டிஷ்டு இந்த கலர்ஸ அவங்க யூஸ் பண்ணும்போது நெறைய பிரைட்னஸ் வாழ்க்கையில பிரகாசத்த ஏற்படுத்தி குடுக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் சின்னதா ஒரு மஞ்சள் அவங்க எப்பவுமே பாக்கெட்ல வச்சுக்கிறது. இல்ல அப்படின்றபோது ஒரு பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா, அதிக சீக்கிரமா இவங்களோட புகழையோ, இவங்களோட வருமானத்தையோ தடை பண்ணி குடுக்காது. சக்சஸ் ஏற்படும். போற இடத்துல நான் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும். இந்த ஜாப் கிடைக்கணும். இந்த மஞ்சள அதிக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, நெறைய விஷயங்கள் மாறுதல்கள ஏற்படுத்தி குடுக்கும். கன்னிராசி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல டார்க் கிரீன் தான் கன்னிராசி. நல்ல டார்க் கிரீன் அவங்க யூஸ் பண்ணும்போது நெறைய விஷயங்கள் சேஞ்சஸ் குடுக்கும். மதுரை மீனாட்சியோட வண்ணம் கன்னிராசி தான். எல்லாரும் மீன ராசின்னு சொல்லுவாங்க. ஆனா மதுரை மீனாட்சியோடைய வண்ணத்த இந்த கன்னிராசி பச்சை அம்மன்லாம் எடுத்து போட்டீங்கன்னா, இந்த கன்னிராசியோட ஏன்னா அந்த பச்சை ஒரு மாரி ப்ளூயிஷ்ட் பச்சையா இருக்கும். பிளெயின் பச்சையா இருக்காது. டார்க் கிரீன் இவங்களுக்கு சிறப்ப தரும். இவங்க கையில என்ன வச்சுக்கலாம் அப்படிங்கிறபோது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மண் பொருள். மண் பாத்திரமோ, இல்ல ஒரு சின்ன மண் பொருள். அது ஒரு ஓடா கூட இருக்கலாம். இல்ல வீட்ல இவங்க அதிகமா மண் விளக்குல தீபம் ஏத்துறது நெறைய சக்சஸ் ஏற்படுத்தி குடுக்கும். அந்த மண் அகலோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா கூட, காலையில எழுந்துக்கும்போது ஃபோன் தான் எல்லாருமே தொடுறாங்க. தொடும்போது அந்த லேம்ப் அத பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் மாத்தி குடுக்கும். துலா ராசி. துலா ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இடத்துல எல்லா டார்க் கலர்ஸும் மெயினா பிளாக் சொல்லலாம். அதேபோல டார்க் கலர்ஸ் எல்லாமே துலா ராசிக்கு சூப்பரா செட் ஆகும்.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்படிகம். இந்த ஸ்படிகத்த வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முத்து. ஏன்னா ஸ்படிகம் நீங்க எடுக்கும்போது ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும். நெறைய விஷயங்கள் இருக்கணும். அப்போ ஒரு முத்து எடுத்து போட்டுக்கிறது. இல்ல டெய்லி பூஜை ரூம்ல அந்த பூஜை ரூம்குள்ள போம்போது ஸ்படிகத்த எடுத்து போட்டுக்கிறது. ஏதாவது ஒரு வொர்க்கு இது எனக்கு ஃபேவரபிளா ஆவணும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போறேன். எனக்கு அந்த தெய்வ அனுகூலம் இந்த மாரி எல்லா விஷயத்துக்கும் ஸ்படிகம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் குடுக்கும். விருச்சகம். விருச்சகம் சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா, ஆல் டல் கலர்ஸ். மெயினா சொல்லணும்னா இந்த காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க. அந்த மிளகாவோட சிவப்பு. அதுல சிகப்பும் இருக்கும், கருப்பும் இருக்கும், தீஞ்ச மாரி கலரும் இருக்கும். ஸோ அது கலர்ஸ் பிளஸ் ப்ரவுன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விருச்சக ராசிக்காரங்க எந்த சிம்பிள்ஸ் அதிகமா யூஸ் பண்ணலாம்? அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா, அக்ஷய பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரத்தோட ஸ்டில்லையோ, இல்ல ஒரு சின்ன பாத்திரம் பூஜை ரூம்ல வச்சு காசு போட்டு வைக்கிறது. டெய்லி அத பார்த்துட்டு போறது ரொம்ப ஏன்னா, இந்த விருச்சக ராசின்னு சொல்லக்கூடிய ராசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரம் முருகர் இருக்காரு. அனுஷ நட்சத்திரத்துக்கான மகாலட்சுமி அவதரிச்ச நட்சத்திரம், தாமரை அவதரிச்ச நட்சத்திரம், இந்திரன், தேவேந்திரன் சொல்லக்கூடிய எல்லா சகல இன்பத்தை அப்ப இவங்க வந்து அந்த அக்ஷய பாத்திரத்த பார்க்க வருமானம், மகிழ்ச்சி, கல்யாண தடையா இருக்கா? பூஜை ரூம்ல ஒரு அக்ஷய பாத்திரம்னு வச்சு பாருங்க. நெறைய விஷயங்கள் மாத்தி குடுக்கும். தனுசு ராசி. தனுசு ராசின்னு சொல்லும்போது பியூர் எல்லோ பிளஸ் கோல்டு கலர். இவங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். சூப்பரா இருக்கும். நெறைய இடங்கள்ல அவமானத்த இப்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. சனி 10ஆம் பார்வையா பார்க்கறதுனால. இந்த கலர்ஸ பயன்படுத்தும்போது தன்னால கையெடுத்து கும்பிட ஆரம்பிப்பா. அந்த மரியாதை, கௌரவம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவங்களுக்கான சிம்பிள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய இப்ப வந்து பிளாஸ்டிக்ல நெறைய பூக்கள் வந்துருச்சு பாருங்க. அதுல ஜாதி மல்லிப்பூ. இந்த ஜாதி மல்லிப்பூ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதோட அரோமா, அதோட சென்ட் இந்த மாரி விஷயங்கள் பயன்படுத்தும்போது நெறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ சிம்பிள்ஸ்ன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன ஒரு குடம். இந்த குடம் பூஜை ரூம்ல கூட ஒரு குடத்த வச்சு தண்ணி ஊத்தி வைக்கலாம். நெறைய விஷயங்கள் மாத்தி குடுக்கும். அடுத்தது மகரம். மகரம் சொன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வெற்றிக்கான வண்ணம் அப்படிங்கிறது வந்து கருநீலம், டார்க் ப்ளூ. ஸோ இந்த மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் இருக்க எல்ல தெய்வம் எல்லாம் மகர ராசி தான். அப்ப என்ன செய்யலாம்? ஒரு சின்ன கத்தி. இப்பலாம் நெறைய சிம்பிள்ஸ் வந்துருச்சு. இந்த ஹல்க் கை இந்த மாரிலாம். ஒரு சின்ன கத்தி. அந்த கத்தி வந்து ஒரு டாலராகவோ, இல்லன்னா ஒரு பர்ஸ்லயோ, இல்ல ஒரு இரும்பு துண்ட கையில வச்சுக்கிட்டா கூட போதும். அவங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும். கும்பம். கும்பம் சொல்லும்போது இது ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிராக்கிளான கலர்ஸ். தண்ணியோட நிறம்னு சொல்லுவாங்க. ஸ்கை ப்ளூ உடைய கலர்ஸ். ரொம்ப ரொமான்டிக்கான கலர்ஸ் எல்லாம் இந்த கும்பம் தான். பர்பிள். பர்பிள்ல வந்து ரொமான்ஸா இருக்கக்கூடிய பர்பிள்ஸா இருக்கட்டும். இந்த டர்க்வைஸ் ப்ளூ சொல்லுவாங்க. இந்த ஸ்கை ப்ளூ கலர்லயே ரொம்ப வேல்யூபிள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க எப்பவுமே உங்க உடம்புல ஒரு வெள்ளி பட்டுக்கிட்டே இருக்கணும். வெள்ளி மோதிரமோ, இல்ல வெள்ளி அர்ணா கொடியோ, இல்ல செயினோ ஏதாவது ஒண்ணு வெள்ளி உடம்புல பட இவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் ஏன்னா கும்பம் சொல்லிட்டா ஊம ராசின்னு சொல்லிருவாங்க. பேசாது, ரகசியம் வச்சிருக்கும். மனம் விட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நெறைய விஷயங்கள் சக்சஸா பார்ப்பாங்க. மீனம். மீனம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதோட வண்ணம் வந்து வெண்மை நிற வண்ணம். வெள்ள கலர் இவங்களுக்கு நெறைய லக்க கொடுக்கும். எல்லா இடத்துலயுமே சரி. ஒரு கர்ச்சீஃபாவது வச்சுக்கிறது சிறப்ப தரும். அதேபோல இவங்களுக்கான அதிர்ஷ்ட சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது யானை. யானை பொம்மையோ, இல்ல யானை குட்டிகளோட இருக்கக்கூடிய பொம்மை. இந்த யானைய எங்கெல்லாம் பார்க்குறாங்க, விநாயகரே எடுத்து வச்சுக்கலாம் இவங்க. க க பிள்ளையார்பட்டி விநாயகரு, இல்ல யானை பொம்மை. இது அதிகம் பார்க்க இவங்களோட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் ரிமூவ் ஆகும். சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹெல்த் அண்ட் வெல்த் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம். இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் வந்து ஸ்பெஷலா இருக்கிற அதிர்ஷ்டம் தர அந்த நிறம் பத்தி சொல்லியிருந்தீங்க. கூடவே எந்த சிம்பிள் எந்த ஒரு சிலைகளோ, இல்ல பொருட்களோ கூட வச்சிருந்தா இன்னும் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.